ஹலோ, நேத்தி வீடியோல நீர்ரப்பர பண்டிகையை பத்தியும் பஜ்ஜியும் போட்டு காமிச்சேன். இன்னைக்கு அதன் தொடர்ச்சியா அன்னைக்கு ராத்திரி சமைக்கிறத பத்தி சொன்னேன் பாருங்க. ஒரு சேமியா பாயசம், வெங்காயம் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், வெங்காயம் உருளைக்கிழங்கு கறின்னு சொன்னேன் இல்லையா, அதை இன்னைக்கு சமைச்சு காட்டலான்னு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சேமியா பாயசம் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இந்த சேமியா பாயசத்துக்கு தேவையான சாமான்கள் பாருங்க. இந்த 1/4 கப்பால கோபுரமா ஒரு சேமியா எடுத்து வச்சிருக்கேன், பாயசம் சேமியா. இதுக்கு ஒரு 300 திட்டத்துக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன், காய்ச்சின பால், ஏலக்காய் பொடி, சர்க்கரை, முந்திரி, திராட்சை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வேணும். ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதுல இந்த முந்திரியை வறுத்துருவோம், திராட்சையும் வறுத்துடணும். இந்த திராட்சையும் போட்டுடுறேன். கொஞ்சம் முந்திரி வறுபட்டோடனே போட்டாதான் சரிப்படும், ஏன்னா திராட்சை தீஞ்சு போய்டுறது. இதை எடுத்துருவோம். இந்த சேமியாவை போட்டுடலாம். இப்ப இதுக்கு அந்த கப்பாலேயே 1 கப் ஃபர்ஸ்ட் வெந்நீரை விட்டுக்கலாம். அப்பதான் நான் பச்சை ஜலத்தை விடாதீங்க. இந்த ஒரு கப்பு வெந்நீரை விட்டுட்டேன். இது கொஞ்சம் வெந்துடும். இது வத்துற அளவுக்கு வேகட்டும் போதும். அப்புறம் பாலை விட்டுக்கலாம். இன்னொரு அரை விடுற அந்த வெந்நீர் பத்தலை. இது இப்போ பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் வற்றி 3/4 வேக்காடு வெந்துடுத்து. இப்போ இந்த பாலை ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு விடாதீங்க, கொஞ்சம் சுட வச்சு விடுங்க. நான் கொஞ்சம் லைட்டாக இப்போ சுட தான் வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததால. நல்லா கொஞ்சம் பால் வத்தட்டும், அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். பார்த்தீங்களா நல்லா கொதிக்கிறது. அப்புறம் பொங்கி பொங்கி வழியாது. அது சிம்மில் வச்சுருங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது வத்தின உடனே காட்டுறேன். இப்போ பார்த்தெல்லாம் நல்லா வத்தி இருக்கு. இப்போ சர்க்கரையை போட்டுருவோம். 1, நான் 2 போடுறேன். இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. இது கரையட்டும். இந்த சர்க்கரை கரைஞ்சி கொதிக்கிறது. இதுக்கு மட்டா கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இதை வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை. இது இந்த திக்னஸ்ல எடுத்தாலே வர வர கெட்டியாயிடும். அப்படி ரொம்ப கெட்டியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பாலை சுட வச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாயசம் ரெடி. அடுப்பை அணைச்சிடுறேன். இது வேற பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதெல்லாம் நல்ல சூப்பரான சேமியா பால் பாயசம் ரெடி. அடுத்து இந்த முருங்கைக்காய் சாம்பார் பண்ணி காட்ட போறேன். இந்த முருங்கைக்காய் சாம்பாருக்கு நாங்கள் பெரிய வெங்காயம் தான் போட்டு பண்ண போறேன். அப்பெல்லாம் அங்கெல்லாம் சின்ன வெங்காயம் வாங்கி பண்ணனாலே கிடையாது. நாங்கள் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சின்ன வெங்காயம்லாம் வாங்க ஆரம்பிச்சோம். நீங்க ஒரு ட்ரிப் இந்த பெரிய வெங்காயத்தை போட்டு பண்ணி பாருங்க, இதனோட டேஸ்டே தனி தான். இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இது பாருங்க, நான் ஒரு 3 முருங்கைக்காவை கட் பண்ணி அலம்பி வச்சிருக்கேன். அப்புறம் அதுக்கு அதனோட வதக்கிறதுக்கு வெங்காயம் 1, நல்ல பெரிய வெங்காயம் 1 எடுத்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீட்டு வாக்கில் நெருக்கி வச்சுட்டு இருக்கேன். அதை அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது ஒரு 5 பேர் சாப்பிடலாம். நல்லா ஒரு லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். ஏன்னா 6 மாசம் ஆயிடுத்து இந்த புளி வாங்கி. அதனால டபுள் லேயர்ல நான் சொன்னேன் பாருங்க, அப்படி வடிகட்டினா சாம்பார் நல்ல கலரா இருக்கும், இல்லாட்டா கருத்து காணும். தேவையான அளவு உப்பு. இதுக்கு போடுறதுக்கு அவ ஆத்துல அரைச்ச குழம்பு மிளகா அப்படி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இப்போ நீங்க ஒரு 10 பேருக்கு பண்ண போறீங்கன்னா ஒரு 6-7 மிளகாவையும் வறுத்து அரைச்சு விடணும். அப்பதான் நல்லா இருக்கும். இதுவும் போடணும், வறுத்தும் அரைச்சு விட்டாதான் டேஸ்டா இருக்கும். ஒரு 1/2 அழாக்கு பருப்பை வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் சாம்பாருக்கு. இப்போ அடுத்து வறுக்கிற சாமான் காட்டுறேன் பாருங்க. நான் அதுல 1.5 ஸ்பூன் தான் போட போறேன் மிளகா பொடி. அதனால ஒரு 3 வத்த மிளகா எடுத்து வச்சுட்டு இருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, அப்புறம் இதை தாளிச்சு கொட்டும் போது 4 வெந்தயம், அரைக்கும் போது ஒரு 4 வெந்தயம் போட்டுப்பேன். கடுகு, எண்ணெய், தேங்காய், ஒரு அரை பச்சை வெங்காயம். அரைக்கும் போது அப்படியே போடணும், வதக்கக்கூடாது. இதுதான் தேவையான சாமான்கள். இந்த வெங்காயம் போடுறதால இதுக்கு பெருங்காயம் வேண்டாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை வறுத்துன்றோம். வறுக்கிற சாமான நான் இந்த இலுப்பச்சட்டியிலே தான் பண்ண போறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 4 வெந்தயம், அப்புறம் இந்த மிளகா வத்தலையும் போட்டுருவோம் கடைசியில். சாப்பா வறுபட்டு எடுத்துருவோம். அடுத்து இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் அதில் விட்டுருக்கேன். இந்த கடுகை போட்டுருவோம். கடுகு வெடிச்சதும் அப்புறம் 10 வெந்தயத்தை போட்டிருக்கேன். அப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டுருவோம். இது கொஞ்சம் வதங்கட்டும், 4 வதங்கட்டும். சுருள வேண்டாம், ஓரளவு போதும். இது பாருங்க, இவ்வளோ வதங்கியிருக்கா. இப்போ இதில் இந்த முருங்கைக்காயை போட்டுருவோம். இதில் 4 கருவேப்பிலையை விடுவோம். அதாவது முருங்கைக்காயை பொறுத்து இருக்கு. நீங்க வாங்குற முருங்கைக்காய் எப்பயும் நல்லா நீங்க புளியிலேயே வேக விடுவேன்னா புளி ஜலத்தை விடுங்க. இல்லைன்னா சாதா வெறும் ஜலத்தை விட்டு அதை வெந்ததுக்கு அப்புறம் இந்த புளி ஜலத்தை விட்டுக்கலாம். இப்போ கோபுரமா நான் 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன், குழம்பு மிளகா பொடி. இப்போ இந்த புளி ஜலத்தை விட்டுடலாம். இது கொஞ்சம் இந்த மிளகா பொடி வாசனை எல்லாம் போற வரைக்கும் முருங்காவும் வேகணும் இல்லையா, அது வரைக்கும் இருக்கட்டும். இது வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் சட்டுன்னு வேகும். கொஞ்சம் ஒன்றுட்டியா அதை
ஒன்றும் பாதியமாக மூடி வச்சுருக்கேன் இதை. இப்போ இந்த சாமானை வறுத்துறோம் இல்லையா, அதோட இந்த தேங்காய், வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கோங்க போதும். பச்சையாக போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அரைச்சி வேற விடுறதால ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். மட்டா தானே மிளகா பொடி போட்டிருக்கோம், அதனால இந்த மஞ்சள் பொடி போட்டால் தான் கலர் உங்களுக்கு வரும். நடுவில் ஒரு கலரி விடுங்க. இப்போ இது வேகட்டும். இப்போ இது முக்கால் வேக்காடு ஆன உடனே இந்த குழம்புக்கு தகுந்த உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா, அப்போதான் காயில் பிடிக்கும். அப்போ வெங்காயத்துக்காக ஒரு சிட்டிக்கை போட்டேன் வதங்கட்டோன்னு. இப்போ வந்து குழம்புக்கு தக்க உப்பு போட்டேன். இப்போ இது காயில் பிடிக்கிட்டோன்னு ஒரு 5 மினிட்ஸ், டோட்டலி ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் அந்த காய் வேக உங்களுக்கு. இப்போ பாருங்க இந்த காய் வந்து வெந்துடுத்து நல்லா. இப்போ என்ன பண்ணலாம், அந்த பாருங்க இந்த பருப்பை எடுத்துட்டு இப்போ அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை இதிலே கொட்டிடுவோம். இந்த மிளகா பொடியும் இந்த மிளகாவும் பார்த்து போட்டுக்கோங்க. பாதி மிளகா பொடி போட்டுக்கோங்க, மீதி பாதி காரத்துக்கு மிளகாவை வறுத்து அரைச்சி விட்டுக்கோங்க, அதான் டேஸ்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலக்கிடுவோம். இப்போ இதில் விட்டுட வேண்டியதுதான். இப்போ இதெல்லாம் நல்லா அலம்பி விட்டுருவோம். திக்காக இருக்கு இல்லையா, சப்போஸ் நிறைய பண்ணுறவாளுக்கு தண்ணியாக இருந்ததுன்னாக்க 2 அரிசி மாவை கரைச்சி விடுங்க. அப்படி அரிசி மாவு இல்லாதவா வறுக்கும் போதே 4 அரிசியை வறுத்துருங்க, அதோடைய வறுத்துட்டு அதோட சேர்த்து அரைக்க வேண்டியது தான். அப்போ திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு சாம்பார். இந்த இது போதும். இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது தான். நான் நிறையவே கடுகு போட்டிருக்கேன், அதனால போதும். அப்படி சப்போஸ் மட்டா கடுகு போடுறவா இப்போ தாளிச்சு கொட்டிக்கோங்க குழம்பு ஆன ஒன்று. இப்போ மறுபடியும் பச்சையாக 4 கருவேப்பிலை போடுங்க, கொத்தமல்லி கொஞ்சம் போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். இல்லை கிள்ளி போட்டாக்க வாசனையாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும், அப்போதான் ஊசாமல் இருக்கும் சாம்பார். ஏன்னா கடைசியில் தான் நம்ம கொட்டுறோம் இந்த வறுத்ததை அரைச்சோம் பாருங்க அதெல்லாம். இது சொட்டு உப்பு பத்தலை போடுறேன், அவ்வளோதான். இது கொதிக்கட்டும், கொதிச்சு இறக்கச்சே காட்டுறேன். பார்த்தீங்களா நல்லா கொதிச்சுடுத்து, நடு கொதி வந்துடுத்து பாருங்க. போதும், இதை அணைச்சுட்டு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்லா மணக்க முருங்கைக்காய் வெங்காய சாம்பார் ரெடி. இப்போ அடுத்து கறிக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. உருளைக்கிழங்க ஒரு 1/2 கிலோ திட்டத்துக்கு கட் பண்ணி நான் தனியா வேக விட்டுருக்கேன். மஞ்சள் பொடி மட்டா உப்பை போட்டு வேக விட்டு தோலை நீக்கி இதை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு நல்லா 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வச்சுக்கோங்களேன், அதுல வந்து நீல வாக்குல இந்த மாதிரி நெருக்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு பொடியா வேணும்னா நெருக்கிக்கோங்க. இதுக்கு குழம்பு மிளகா அப்படிதான் போட போறேன், நல்லா இருக்கும். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். இப்போ இழுப்பு சட்டி காஞ்ச உடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெயை விட்டுருக்கேன் நான். நல்லா எண்ணெய் காஞ்சதும் இந்த கடுகை போடுவோம். கடுகு வெடிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பருப்பு செவந்ததும் இந்த கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா இந்த மாதிரி உதுத்துக்கோங்க, ஈஸியாக வந்து வதங்கிடும். இப்போது இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு, இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா தொய்ய வதங்கணும், தாண்டாமல் இப்படி வதங்கின அப்புறம் இந்த உருளைக்கிழங்க இதில் போட்டுருவோம். போட்டு நம்ம இந்த கரண்டியாலேயே இது பண்ணாலே ஒன்றும் பாதியமாக நல்லா ஆகிடும். இதெல்லாம் இப்போது இந்த மிளகா பொடியை போட்டுருவோம். அதுக்கு எவ்வளோ பண்ணுறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதுக்கு 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ 2 ஸ்பூன் வேணும்னா கூட பெரியவா சாப்பிட்றதா இருந்தால் போட்டுக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி இந்த குழம்பு மிளகா பொடி வந்து போட்டிருக்கோம், அதனோட லிங்க்கு கொடுப்பா, தேவைப்படுவா அதை பாருங்க. இப்போ பாருங்க, இது கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்றேன் கடைசியில், மணமாக இருக்கும். 1 ஸ்பூன் விட்டால் போதும். இப்போ கறி ரெடி ஆகிடுத்து. இப்படி இந்த ஸ்டேஜ் போதும் அப்படின்னு நினைக்கிறவா அப்படியே இறக்கிடுக்கும். இல்லை குழந்தை எல்லாம் கொஞ்சம் செவப்பாக நல்லா ரோஸ்ட்டாக வேணும்னு சொன்னாக்க இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் அடுப்பை வச்சுட்டேன்னா அது பாட்டுக்கு ஆகும். கறி ரெடி. சேமியா பாயசம், இந்த முருங்கைக்காய் வெங்காயம் போட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு கறி, இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.